நீ மட்டும் ஏன் பேராண்டி சொல்ல காப்பாத்தவே மாட்டேங்கிற? நல்ல சந்தன கலர்ல பட்டு சட்டை பட்டு வேஷ்டி எல்லாம் போட்டுக்கிட்டு தோரணையா தான் வந்திருக்க. அப்படியே வந்து வித்யா பக்கத்துல உட்கார்ந்தா நாங்க இந்த விசேஷத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிருவோம்ல. என்ன தாத்தா மிரட்டுறீங்களா? ஆமா பேராண்டி, உன்னைய மிரட்டி தானே வேலை வாங்க வேண்டியிருக்கு. எனக்கு வேற வழி இல்லையே. தாத்தா நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லாதான் எனக்கே நான் பண்றது பிடிக்கலதான். வேற என்னையா பண்றது? நீதான் கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்டேங்கிறியே. வா, அங்க எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. விடுங்க. அம்மா என் கூட வந்திருக்காங்க தாத்தா. தெரியும்யா, உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்காக நான் தானே உங்க அம்மாவை இங்க வர வச்சேன். முதல்ல நீ வந்து உட்கார்ந்து தாலி கட்டுறதுக்கான வேலையை பாரு பேராண்டி. அதுக்கு பிறகு உங்க அம்மா வந்து தாலி எடுத்து கொடுக்கும். நீ அதை வித்யா கழுத்துல போட்டு விட்டுரு, வேலை முடிச்சிடும். என்ன பேராண்டி யோசிக்கிற? நீ இப்படி எல்லாம் யோசிச்சேன்னா அப்புறம் நான் யோசிக்க மாட்டேன். வா. என்னோட எதிரி கூட என்னை இப்படி பிளாக்மெயில் பண்ணதில்லை தாத்தா. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. அத அப்ப பாத்துக்கலாம். நீ வா. வாயா. ओम विनायकाय नमः, ओम विघ्ननाथाय नमः, ओम गौरीपुत्राय नमः, ओम गणेश्वराय नमः, ओम शंकराय नमः, ओम विजयाय नमः, ओम भूलाय नमः, ओम अव्ययाय नमः, ओम भूधाय नमः. என்னையா முறைக்கிற? தாத்தா ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத முதல்ல செஞ்சு முடி. தாத்தா அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் நான் கேட்கறேன். என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. முதல்ல உட்காரு. தாத்தா கொஞ்சம் இருங்க. தாத்தா பேசாம உட்காரு. நீ கணேசா, மாலை எடுத்து வாயா. தாத்தா தாத்தா இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. சாமி இரியா. தாத்தா என்னங்க? தாத்தா தாத்தா வேண்டாம் தாத்தா, நான் சொல்றத கேளுங்க. உன்னிப்பா. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. வேண்டாம் சொல்றேன்ல, தாத்தா. மாலையை போட்டுக்க. தாத்தா ப்ளீஸ் தாத்தா. போட்டுக்க. தாத்தா என்ன தாத்தா நீங்க? என்னதான் பாத்துட்டு நிக்கிற? வா, வந்து இப்படி உட்காரு. வா தாயி, வா, வந்து அவன் பக்கத்துல உட்காரு. வித்யா இந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கா. ஆனா கண்டிப்பா அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டா. ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றா. என்னன்னு கண்டுபிடிச்சு வீட்டு விட்டு துரத்துறேன். ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் ஆலக்ஷ்மி சவித்மஹே விஷ்ணுபத்னி சதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ தர்க்ய பிரச்சோதயாத். ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ என்ன இது? பிரச்சோதயாத். ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காளா? தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்.
विनायकाय धीमहि சஞ்சய் எங்க போனா? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு ஐயோ, அம்மா கால் பண்றாங்க. என்ன இவன் போனையும் எடுக்க மாட்டேங்கிறான்? எங்கதான் போயிருப்பான்? அவளை தாலி எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அம்மா வேதா, முன்னாடி வாம்மா. நீ வந்து தாலி எடுத்து கொடுமா. இந்தாங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி உன் கையால கொடுமா. லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி. கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவனம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே. அக்னி சுத்தி வந்திருக்கு. போங்க. சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. செவிச்சுக்கோங்க. பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நல்லா இருங்க. வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தாய் மாமா முன்னாடி வாங்கோ. மாஸ்டர், ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டோம். ஓம் ஸ்ரீதராய ஸ்வாஹா. எங்க போயிட்டான் இந்த சஞ்சய்? வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாக்யதாம் பாக்யதாம் அம்மா கால் பண்றாங்க. என்ன பண்றது? தாத்தா தாத்தா தாத்தா, அம்மா கால் பண்றாங்க. உட்காரியா, நான் பாத்துக்கிறேன். உட்காரு. தாத்தா, அம்மா இங்க வந்துட போறாங்க. முகூர்த்த நேரம் ஆகிட்டு இருக்கு. பேச முடியா? காலை அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். வாயுவே இதம் நமஹ. ஓம் சுவஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ. ஐயோ, ஆண்டி எதுக்கு இங்க வந்திருக்காங்க? என்ன பார்த்தாங்கன்னா நான் அவங்கள ஃபாலோ பண்றதா தப்பா நினைப்பாங்களே. வணக்கம்மா. நீங்க வணக்கம். வேதவள்ளி அம்மா தானே? ஆமா. உங்களை பாக்குறதுக்கு நிறைய தடவை முயற்சி பண்ணமா. நீங்க ரொம்ப பிஸியா இருந்ததால சந்திக்கவே முடியலம்மா. நல்ல சமயத்துல நீங்களே வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? நாங்க ஒரு தனியார் சேவை அமைப்புமா. வருஷத்துக்கு 5 ஏழை பெண்களுக்கு இலவசமா திருமணம் செஞ்சு வைக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களா தான் நாங்க கூப்பிடுவோம். இந்த வருஷம் உங்களை கூப்பிட நினைச்சோம், முடியல. ஆனா எங்க நல்ல நேரம் நீங்களே நேர்ல வந்திருக்கீங்களே. இன்னும் 5 நிமிஷத்துல கல்யாணமா. நீங்க உங்க கையால தாலி எடுத்து கொடுக்கணுமா. வேற யாரையாவது வச்சு செஞ்சுக்க கூடாதா? படிப்பு கொடுக்கறவங்க சாமிக்கு சமம்னு சொல்லுவாங்க. உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்கம்மா. ஆ, ஆ, நல்ல விஷயத்துக்கு யோசிக்காதுங்கம்மா. முகூர்த்த நேரம் முடிய போகுதுமா. சரி வாங்க. வாங்கம்மா, வாங்க. ஓம் அக்னயே ஸ்வாஹா. ஐயா, ஆ? பேர வந்துட்டாரு. எங்க உங்க மருமக? தாலி அவங்க தானே எடுத்து கொடுக்கணும். அவங்க எப்ப வருவாங்க? ஆ? வேதவள்ளி வந்துட்டு இருக்கா பாரு.
கணேசா என்னங்க வாங்க வாடி. ஐயா சுமதி போ. சரிப்பா. ஏன் எல்லாரையும் மறைச்சிட்டீங்க? ஒரே நேரத்துல பல ஜோடிக்கு கல்யாணம் பண்ணா திரை போட்டு தான் செய்யணுங்கிறது இந்த கோயிலோட ஐதீகமா. அப்படியா? புதுசா இருக்கு, நான் கேள்விப்பட்டதே இல்ல. நான் கூட தான் கேள்விப்பட்டதில்ல. என்ன பண்றது, இப்படி எல்லாம் நாடகம் பண்ணாதானே நீ தாலி எடுத்து கொடுப்ப. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது சஞ்சய் வித்யான்னு தெரிஞ்சா நீ சும்மா விட்டுருவியா? ஏய், இந்த கிழமை சரியான விவரம். இந்த வயசுல எப்படிலாம் பிளான் பண்றாரு பாரு. இந்த சம்பிரதாயம் நிறைய பேருக்கு தெரியலனாலும் ஆனா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கம்மா. ஏழை பசங்க நல்லா இருக்கட்டுமே தான் என்னென்ன ஐதீகம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறோம். அம்மா, முகூர்த்த நேரம் முடிய போறது, சீக்கிரமா தாலி எடுத்து கொடுங்க. சரி வாங்கம்மா, இந்தாங்கம்மா. அக்ஷதை வாங்கிக்கோங்க. இந்த இந்த
கெட்டிபலம் மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே கஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணே அம்மா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. பொண்ணு மாப்பிளைக்கு உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மாப்பிள்ள பொண்ணு அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு ஜோடியா வாங்கோ. ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வரும்போது இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. என்னால முடிஞ்ச உதவிய நான் கண்டிப்பா செய்யறேன். சரிங்கம்மா. சரிங்கம்மா, ரொம்ப நல்லது. கணேசா, ஐயா சரிங்கய்யா. எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா ஒத்துமையா இருங்க. நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். தாத்தா எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, இப்ப நான் போலாமா? பேராண்டி, இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்குல்ல. என்ன விஷயம்? இப்ப நீ கட்டின 2 தாலியுமே வித்யா கழுத்துல இருக்கு. மஞ்சள் தாலிய உன் கையாலேயே கழட்டிரு. ஏய்யா, இதுக்கு தானே ரொம்ப நாளா ஆசைப்பட்ட. கழட்டு பேரா. என்னையா யோசிக்கிற? கழட்டு. இந்தாங்க. இதை ஏன் பேரா என் கையில கொடுக்குற? நீயே கையில் எடுத்துக்கிட்டு என் கூட வா. எங்க? வாயா சொல்றேன். வா, வாங்க. என்ன இது? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. பேராண்டி, நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தாலிய சாமி உண்டியல்ல போட்டுருங்க.
பேரா, இப்ப நீ மஞ்சள் கயிறை மட்டும்தான் கழட்டியிருக்க. நீ கட்டின தாலி இன்னும் வித்யா கழுத்துல தான் இருக்கு. அதை மட்டும் மறந்துடாத. 2 தடவை நீ வித்யா கழுத்துல தாலி கட்டி அவளை தவிர உன் வாழ்க்கையில வேற எந்த பொண்ணுக்கு இடம் இல்லைன்னு நீ நிரூபிச்சுட்ட. இனிமே நீங்க வாழ போற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். மாங்கல்யம் மாறின மாதிரி உன் மனசும் மாறணும். போயிட்டு வா.